நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. ஆண்டவர் இயேசு எனக்கு தந்தையாக, தாயாக, நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கிறார். இவை பலியிலே ஆண்டவருடைய ஆசீர், அவருடைய பாதுகாப்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பரிசுத்த பலியிலே நாம் பங்கெடுப்போம். இத்திருப்பலியை நாம் தகுதியான விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நீர் கற்றுத் தருவதை உம்முடைய மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலக சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்தருளும். உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 19 முதல் 23 முடிய. உன்னை உன் பதவியிலிருந்து இறக்கி விடுவேன், உன் நிலையிலிருந்து கவிழ்த்து விடுவேன். அந்நாளில் இல்க்கியாவின் மகனும் என் ஊழியனும் ஆகிய எலியாக்கீமை நான் அழைத்து, உன் அங்கியை அவனுக்கு உடுத்தி, உன் கச்சையை அவன் இடுப்பில் கட்டி, உன் அதிகாரத்தை அவன் கையில் ஒப்படைப்பேன். எருசலேமில் குடியிருப்போருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவன் தலைவனாவான். அந்நாளில் தாவீது குடும்பத்தாரின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். அவன் திறப்பான், எவனும் பூட்ட மாட்டான். அவன் பூட்டுவான், எவனும் திறக்க மாட்டான். உறுதியான இடத்தில் அவனை முளை போல அடித்து வைப்பேன். அவன் தன் தந்தையின் குடும்பத்தாருக்கு மேன்மையுள்ள அரியணையாக இருப்பான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருப்பான்
முதலாம் வாசகம். அனைத்தும் கடவுளிடம் இருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன. திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவார்த்தைகள் 33 36 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் அருள் செல்வம் எத்தனை மிகுதியானது! அவருடைய ஞானமும் அறிவும் எத்தனை ஆழமானவை! அவருடைய தீர்ப்புகள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. ஏனெனில் ஆண்டவரின் மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரையாளராய் இருப்பவர் யார்? தமக்கு கைமாறாக ஏதாவது கிடைக்கும் என முன்னதாகவே அவரிடம் கொடுத்து வைத்தவர் யார்? அனைத்தும் அவரிடமிருந்தே வந்தன, அவராலேயே உண்டாயின, அவருக்காகவே இருக்கின்றன, அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன், ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். பின்னர் தாம் மெஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய தினம் பொது காலத்தின் 21ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு 2 செய்திகளை சிந்திக்க நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். 2 கருத்துக்களை நம்மோடு சிந்திக்க அழைக்கின்றார். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு இறை வார்த்தையிலே நாம் படிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது ஒரு சிலர் எரேமியா என்றும், திருமுழுக்கு யோவான் என்றும், இறைவாக்கினர் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்.
அடுத்து கேட்கிறார் சீடர்களை பார்த்து, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. அப்பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, பேதுரு உடனடியாக சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லி. உடனே அது கடவுளுடன் அந்த வார்த்தை என்று சொல்லி அவர் பாராட்டுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு அதே ஒரு வார்த்தை, அந்த கேள்வியை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்டார் அப்படின்னா நாம் எதை என்ன பதில் சொல்லுவோம்? இயேசு எனக்கு யார்? ஒரு சிலருக்கு என்னுடைய தலைவராக இருக்கலாம், என்னுடைய தந்தையாக இருக்கலாம். என் குடும்பத்தில் இயேசு இல்லை என்றால் எதுவுமே இல்லை, எனக்கு எல்லாமே இயேசு தான் என்று சொல்லியிருக்கலாம். இயேசு எனக்கு அன்பு நிறைந்த ஒரு கடவுளாக தெரியலாம். நம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கலாம். என் வாழ்க்கையில் இயேசு இல்லை என்றால் எனக்கு எதுவுமே இல்லை, என் குடும்பத்தில் இயேசு இல்லை என்றால் எதுவுமே இல்லை. என்னை பாதுகாக்கின்ற இறைவன் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி பாதுகாக்கின்ற இறைவனாக நாம் அனுபவிக்கலாம். நாம் ஒவ்வொருவருமே இயேசுவை எப்படி பார்க்கிறோம்? அது எப்போது வரும் என்றால், ஒரு அனுபவம் இருந்தால்தான் ஆண்டவர் இயேசுவை நாம் ஒவ்வொருவருமே, என் வாழ்க்கையில் இத்தகைய ஒரு துன்பம் வருகிற பொழுது இயேசு இல்லை என்றால் நான் போயிருப்பேன், உடைந்து போயிருப்பேன், என் வாழ்க்கை அழிந்திருக்கு, ஆனால் அவர் தான் என்னை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றி வருகிறார் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமாக இயேசு இருக்கிறார் என்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும். அதனால் இயேசுவை நான் எப்படி பார்க்கிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கின்றேன்? இயேசு தான் எனக்கு உயிராக இருக்கிறார், உறவாக இருக்கிறார், வாழ்வாக இருக்கிறார். நான் இன்றைக்கு வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறேன் என்றால் அவருடைய பாதுகாப்பு தான். இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்கிறேன் என்றால் இயேசு இருந்தால் மட்டும்தான் எல்லாம் முடியும். முக்கியமாக இன்றைய ஒரு சூழல், எல்லா இடமும் முடக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தொற்று நோய் எப்படி பரவி கொண்டு இருக்கிறது, யார் மூலம் வருகிறது எதுவுமே தெரியாமல் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, ஒரு பயம், எங்கு பார்த்தாலும் ஒரு அச்சம், எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல். இத்தகைய சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசுதான் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார், அவர்தான் எனக்கு வழி நடத்துகிறார், அவர்தான் எனக்கு வாழ்வு கொடுக்கிறார் என்ற அந்த ஒரு அனுபவம் நமக்கு இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து எவ்வாறு அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், அதே வார்த்தையை நம்மை பார்த்தும் சொல்லுவார். இயேசு என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்ற ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக முக்கியம். அல்ஃபோன்ஸை நான் பார்த்துருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்திருக்கும். சிறு வயதிலே நிறைய துன்பங்கள், நிறைய நோய்கள், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் அவர் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார், சந்தோஷமாக இருந்தார். ஏனென்றால் இந்த துன்பங்கள் இயேசுனுடைய சிலுவையிலே நானும் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி, அதனால் அவர் கடைசி நேரம் வரைக்கும் அவ்வளோ ஒரு முகமலர்ச்சியோடு இருக்கின்றார். சாகின்ற பொழுது இவர் ஒரு புனிதை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக குறைந்த வயதிலே தான் இறந்தார், 36 வயது. ஆனால் தொடக்கத்திலிருந்து பிறந்து 3 மாதத்துலேயே அவங்க அம்மா இறந்துட்டாங்க. தொடர்ந்து நிறைய துன்பங்கள், வேதனைகள், நோய்கள், அவ்வளவு நோய்கள். ஆனாலும் அவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் வைத்து தாங்கினார். எப்போவுமே இயேசுவோடு மகிழ்ந்திருந்தார். அதனால் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்தார். இன்றைக்கு நிறைய புதுமைகள் செய்கிறார். சிறு வயதிலே புனிதராக அவர் போற்றப்படுகிறார். அதனால் அன்புக்குரியவர்களே, இயேசுவை என் வாழ்க்கையில் எப்படி கொண்டு இருக்கிறேன்? அதனால் இந்த அனுபவம் தான் நமக்கு மிக மிக முக்கியம். என்னுடைய வாழ்க்கையை நான் கடந்து வர இயேசு எனக்கு எல்லாமாக இருக்கிறார், அந்த ஒரு செய்தியை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். இரண்டாவதாக மிக முக்கியமானது, பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ராயப்பரை பார்த்து, உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அதனால அந்த பாறையாகிய பேதுரு யார்னா, முதல் திருத்தந்தை. திருச்சபையை கட்டுவேன். ஆண்டவர் இயேசு கட்டிய திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தான், அவர் ஏற்படுத்திய திருச்சபை. இந்த விண்ணகத்தின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ மோட்சத்திற்கான ஒரு வாசலை யார் மூலமாக கொடுக்கிறார்? தனது முழு அதிகாரத்தையும், அந்த மோட்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு கொடுக்கிறார். இந்த திருச்சபை தான் உண்மையான திருச்சபை என்று சொல்லுகிறார். அது என்ன திருச்சபை என்பதா? கத்தோலிக்க திருச்சபை. கத்தோலிக்க திருச்சபை முதல் திருத்தந்தை போப்பாண்டவர் புனித ராயப்பர், புனித பேதுரு, அவருக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்து மோட்சத்திற்கு செல்லக்கூடிய அந்த திறவுகோலை, சாவியை கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களிலே பலவிதமான போலி திருச்சபைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அங்குதான் மீட்பு இருக்கிறது, எங்கட வாங்க ரட்சிக்கப்பட்டு, எல்லாமே ஒரு வெளி வேஷமாக, ஏமாற்றாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, பேதுரு உன்பே பாறை, இந்த பாறை மேல் திருச்சபை கட்டுவேன், மோட்சத்திற்கு செல்லக்கூடிய
வாயில் அதுதான் என்று சொல்லி. கத்தோலிக்க திருச்சபையில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆண்டவர் இயேசு தலைவராக இருந்தார். அந்த தலைமைத்துவத்தை பேதுருவுக்கு முதல் திருத்தந்தைக்கு கொடுக்கிறார். அந்த அதிகாரத்தை ஒவ்வொரு திருத்தந்தையிலும் பெற்றுக்கொண்டே வருகிறார்கள். இன்றைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அந்த கத்தோலிக்க திருச்சபை முழுவதுமே மோட்சம் செல்லக்கூடிய ஒரு திறவுகோலை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அந்த திருச்சபை வெளியே செல்கிற பொழுது அந்த மோட்சத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள், அந்த மீட்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். அதனால தான் திருவெளிப்பாடு திருச்சபை எண் 12 அதில் கூறுகிறது என்னவென்றால், தூயவரான கடவுளால் அருள் பொழிவு பெற்று நம்பிக்கை கொண்டோர் அனைவரின் கூட்டம் நம்பிக்கையில் தவற முடியாது. அந்த ஒரு தவறா வரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பேதுரு மட்டுமல்ல, முழு திருச்சபையுமே கிறிஸ்துவிடமிருந்து அந்த மோட்சத்தின் திறவுகோலை பெற்றிருக்கிறது என்கிறார் புனித அகுஸ்தினார். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற மாபெரும் ஒரு கொடை, நாம் மோட்சத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அருளை பெற்றிருக்கிறோம். இதில் இயேசு கட்டிய திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை, அவர் ஏற்படுத்திய ஒரே திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை. இந்த துவக்கத்தில் முதல் வாசகத்தில் நாம் படிக்க கேட்டோம். முதல் வாசகத்தில் இந்த தாவீதுக்கு அந்த திறவுகளை ஆண்டவர் கொடுக்கிறார் இல்லையா? தாவீது கொடுக்கிறார், நீ எதை கட்டுவியோ அது கட்டப்படும், எதை நீ திறப்பியோ யாரும் அதை திறக்க முடியாது என்று. வழிவழியாக அந்த ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீது மரபிலே வந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொள்கிறார். கடவுளுடைய மகனாக இருந்து அந்த முழு அதிகாரத்தை கத்தோலிக்க திருச்சபைக்கு அவர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க திருச்சபை தான் இயேசு ஏற்படுத்திய உண்மையான திருச்சபை, ஒரே திருச்சபை. அதிலே தான் மீட்பு இருக்கிறது, அதுதான் விண்ணகத்திற்கான திறவுகள் இருக்கிறது. அதற்கான அதிகாரத்தை முதல் திருத்தந்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் இந்த உண்மையை மறந்து நாம் பல போலி திருச்சபையிலே சென்று நம்முடைய வாழ்க்கையையும் மீட்பையும் அடித்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஆண்டவர் தந்திருக்கின்ற அந்த ஆசிரை கத்தோலிக்க திருச்சபை நாம் பெற்றுக்கொள்ளவும், அந்த மோட்சத்திற்கான மீட்பை அடையக்கூடிய அந்த திறவுகோலை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே திருத்தந்தை அவர்கள் தருகின்ற அந்த திருச்சபை மூலமாக இறை ஆசிரை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் தந்திருக்கின்ற அந்த அழியா அந்த வரத்தை நாம் முழுமையாக திருமுழுக்கின் வழியாக பெறுகிறோம். அதை நாம் உணர்ந்தவர்களாக கத்தோலிக்க திருச்சபை ஒரே திருச்சபை, இயேசு ஏற்படுத்திய திருச்சபை, அதில் நாம் ஒவ்வொருவருமே உறுப்பினர்களாக இருக்கிறது பெருமைக்குரிய ஒரு காரியம். அதனால் அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு இறைவனின் அந்த கத்தோலிக்க திருச்சபையின் அன்பு மக்களாக வாழ்வோம். ஆண்டவர் தருகின்ற அந்த மீட்பை, அந்த மோட்சத்தின் சாவியை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் விண்ணகத்திற்கு செல்லவும், ஆண்டவர் இயேசு அந்த அனுபவத்தை நம் உள்ளத்திலே பதித்து இயேசுவின் அன்பு சீடர்களாக வாழவும் தொடர்ந்து பலியிலே ஜெபிப்போம். ஆமீன். Thank you.
நம்முடைய தந்தை, நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நமது தேவைகளை தந்தையாகிய இடத்திலே சமர்ப்பிப்போம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், இறைமக்கள் ஒவ்வொருவரையும் இந்த தொற்று நோயிலிருந்து இறைவன் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது நாட்டு தலைவர்களுக்காக ஜெபிப்போம். மக்களின் நலனில் அக்கறை கொண்டு எடுக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் மிக முக்கியமாக இன்றைய இந்த தொற்று நோய் காலத்திலே கடவுளுடைய ஞானத்தை பெற்றவர்களாக செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் மக்களை சென்றடையவும் இந்த நோயிலிருந்து முழுமையாக அவர்கள் பாதுகாப்பை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாத்திலே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நமது குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், பிள்ளைகள், பெற்றோர், உறவினர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து இந்த தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து இறைவனுடைய பரிசுத்தமான இரத்தத்தினால் அனைவரும் வழிநடத்தப்படவும் பாதுகாக்கப்படவும் இந்த நோயிலிருந்து நமக்கு விடுதலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்கள், செவிலியர், துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் செய்கின்ற தியாகங்களை ஆசீர்வதித்து இந்த தொற்று நோயினுடைய காலங்களில் அவர்கள் செய்கின்ற இந்த தியாக பணியிலே இறைவன் அவர்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது உள்ளத்தில் இருக்கிற தேவைகள், குடும்பத்தில் இருக்கிற தேவைகள், நமது பங்கில் இருக்கிற தேவைகள், முக்கியமாக இந்த திருப்பலியை இணையதளத்தின் மூலம் ஜெபிக்கின்ற ஒவ்வொருடைய தேவைகளையும் இறைவன் ஆசிர்வதிக்கவும் இந்த பலிப்பீடத்தின் வழியாக இறைவன் அவருடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தேவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் இறைஞ்சி வேண்டுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, ஒரே முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கிக் கொண்டீரே. உமது திருச்சபையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்பும். நம் இறைவனாகிய
தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரே மீட்பராகும் ஈடேற்றுவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவினால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவனவை இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டிரனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தல்லும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பு நிறைவேற செய்தள்ளும். மேலும் உயிர்த்தடம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த திருமுக ஒளியின் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். உடலாக இரத்தமாக நமத்திலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆஸ்வதிக்க பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு மீதும் குடும்பத்தின் மீது தெளிக்கப்படவும் திருப்பலை ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். தொற்று நோயிலிருந்து விடுதலை தர ஜெபிப்போம். நோயுற்றவர்களுக்காக மன்றாடுவோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மொக்குவந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த வல்லமையான ஜெபத்தை பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி மகிழ்ச்சி தருமை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் பயமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை மகிழ்ச்சியும் தந்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று தனது உயிரையும் உடலையும் கொடுத்த இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் எங்களை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். புரியவில்லை. திருப்பலியிலே ஜெபிக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் வர வேண்டும், ஆசிய ஆண்டவரை உள்ளத்திலே வாரும் என்று ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவரையும் தேடி வருகிறார். இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற, இந்த இணையதளத்தின் மூலமாக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உள்ளத்திலும் ஆண்டவர் வர நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆசை திருவிருந்து ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய்
தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியின் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நன்றி சொல்வோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் தேடி வந்திருக்கிறார். நன்றி சொல்வோம். இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்ற கிருபைக்காக நன்றி சொல்வோம். தொடர்ந்து ஆண்டவருடைய பிரசன்னம் பரிசுத்த இரத்தம் நம் மீது தெளிக்கப்படவும், நம்முடைய தேவையை நிறைவேற்றவும், நம் குடும்பங்களுக்கு பாதுகாப்பாக வழிநடத்துகின்ற இறைவனாக இருக்க மன்றாடுவோம். திருப்பலியை ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் தேவைகளையும் ஆசீர்வதிக்கவும். எந்த கருத்திற்காக ஜெபிக்கிறோமோ அந்த கருத்துக்களை ஆண்டவர் ஏறெடுக்கவும், அந்த வழியிலே ஒப்பு கொடுத்து இறைவன் அதை நிறைவேற்றி தர மன்றாடுவோம். இந்த திருப்பலியை பார்த்து ஜெபிக்கின்ற இணையதளத்தின் மூலமாக ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டோடைய பரிசுத்த இரத்தம் தொட்டு குணப்படுத்த ஜெபிப்போம். இந்த பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தர மன்றாடுவோம். இந்த நோயிலிருந்து விடுதலை தர ஜெபிப்போம். ஆண்டோடைய வல்லமையான ஆசை நம் ஒவ்வொரு மீதும் பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு மீதும் தெளிக்கப்பட ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காகவும் அந்தோணியார் பரிந்துரைக்காகவும் மன்றாடுவோம்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே. பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே, உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலமளிக்கும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாயிருக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் விசுவாசத்திலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.